இதில் ஏஆர் ரஹ்மான் லைட்டாக வந்து நடிகர் குமரிமுத்து ஒரு முறை நாலடியார் குறிப்பிட்டு அந்த வரிகளை குறிப்பிட்டு ஒரு தற்பெருமையில் நான் தான் பெரிய ஆளுலாம் ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி குமரிமுத்து சொன்னதை எடுத்து ஒரு சூசகமாக போட்டது. யாருக்கு போட்டிருக்காரு ஏஆர் ரஹ்மான்? இளையராஜாவை சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது. ஏஆர் ரஹ்மான் வர்சஸ் இளையராஜாவும் லைட்டாக ஒரு ஈகோ இது ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை, அதான் குமரிமுத்துவை பொறுத்த வரைக்கும் நடிகரை தாண்டி நிறைய அந்த நாலடியார் பாடல்கள், சித்திர பாடல்கள்லாம் பாடக்கூடியவர், பேசக்கூடியவர். அவர் பலகற்றோம் யாம் என்று தற்புகழ் வேண்டாம் அப்படின்னு நாலடியார் பாடலை பற்றினு பேசினதை அந்த வீடியோவை எடுத்து இவர் போட்டிருக்காரு. என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் நாலடியார் பாட்டு எடுத்து ஏஆர் ரஹ்மான், அதுவும் குமரிமுத்து பேசினதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பார்த்து போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பிச்சு. பலரும் வந்து இதை வந்து இளையராஜாவுக்கு தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இளையராஜாவுக்கு தான் மறைமுகமாக சாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை ராம்கோபால் வர்மாவுக்கு சொல்லியிருக்கிறாரு.